அதாவது தைப்பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை தூத்துக்குடி மாவட்டம் விவசாயம் தான், வாழை விவசாயம் எப்பவுமே அதிகம். இந்த வருஷம் சரியான மழைகள் அதிக ஒரு ஏரியால இருந்தாலும், வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும், புயல் தின்னத்தினால சரக்குகள் சரியான தட்டுப்பாடு. இந்த தட்டுப்பாடு காரணத்தினால வர வேண்டிய தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு எப்பவுமே 3 நாளைக்கு 10,000 20,000 சரக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் சரியான தட்டுப்பாடு காரணத்துல 400, அதாவது 3000 2000 தாறு தான் வந்திருக்கு. இந்த 2000 வரதுனால விலைகள் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எப்பவுமே சரக்குகள் உடங்குடி, ஏரல், ஆத்தூர், ஆறுமணியேரி, திசைவலை அந்த லைன்ல இருந்து சரக்குகள் வந்திருந்தாலும் விலைகள் சரக்கு வரது கம்மியா இருந்தனால விலைகள் 2 மடங்கு அதிகரிச்சு. எல்லா விலையுமே விலை கூட. கற்பூரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 500 600 ஆந்திரால இருந்து வந்திருக்கு. 700 கூட ஏலம் போயிருக்கு. மேலும் சத்தியமங்கலம், ஈரோடு இந்த லைன்ல இருந்தும் இந்த மார்க்கெட்டுக்கு சரக்கு வந்திருக்கு. செவ்வாழைகள்லாம் தேனி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு. இருந்தாலும் அங்கேயே தட்டுப்பாடு. இங்க மார்க்கெட்டுக்கு வந்தனால இன்னைக்கு எப்பவுமே 1000 ரூபாய் 1200 போக வேண்டிய செவ்வாழை இன்னைக்கு 1800 2000 முடிய தூத்துக்குடி மார்க்கெட்ல ஏலம் போயிருக்கு. மேலும் பூலாஞ்சன் எடுத்துக்கிட்டா பூலாஞ்சனும் எல்லாமே விலை கூட தான். அதனால விவசாயிகள் சரக்குகள் கம்மியா வந்ததுனால விலைகள் ரொம்ப கூடும். வியாபாரிகளுக்கும் சரக்குகள் தட்டுப்பாடு இல்லாம இப்ப கொடுக்க வேண்டியதுனால இன்னும் 2 நாள் சரக்குகள் வரும். அதனால இந்த பொங்கல் விலை கூடுறதுனால எல்லாமே தட்டுப்பாடு இல்லாம சரக்கு போயிட்டு இருக்கு. இப்ப தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா, தூத்துக்குடி மார்க்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து விருதுநகர், அருப்புக்கோட்டை, பழனி, திண்டுக்கல் இந்த லைன்ல அதிகமா எப்பவுமே சரக்கு எடுப்பாங்க. வியாபாரிகளும் வந்திருக்காங்க. எல்லாருமே இங்க இருந்து எடுத்து சரக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தட்டுப்பாடு இல்லாம சரக்குகள் மதுரைக்கும் இங்க இருந்து சரக்கு ஏற்றி போயிட்டு இருக்கு.